ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலமைச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். முத்தவனாமங்கள் முதல் வணக்க நாயகன் விநாயகன் பொற்பாதம் பணிந்து அவையை வணங்கி முத்தமிழ் வித்தகரும் ஈழத்து இளங்கோ என அழைக்கப்படும் சுவாமி விபுலானந்தரினுடைய சரித்திரத்தை கதாபிரசங்கமாக கூற வந்துள்ளேன். இன்றைக்கு எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். தமிழுக்காக, சைவத்திற்காக, தந்த மொழிக்காக, இனத்துக்காக, தேசத்துக்காக இப்படி பலருடைய சரித்திரங்களை நாங்கள் படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எந்த ஒரு ஆசையுமே இல்லாது தனது மொழிக்காக, இனத்துக்காக தனது இன்வாழ்க்கையை விடுத்து துறவியாகவே இருந்த சேவை செய்யறாங்க என்றா அப்படிப்பட்ட மகான்கள் என்றைக்குமே காலத்தாலும் மறக்க முடியாதவர்கள் ஆகிக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகானான சுவாமி விபுலானந்த சரித்திரம், சுவாமி விபுலானந்த சரித்திரம் கூற உள்ளம் கொண்டு சொற்பிழைகள் பொருட்பிழைகள் பொறுத்தருள வேண்டுகின்றேன். சொற்பிழைகள் பொருட்பிழைகள் பொறுத்தருள வேண்டுகின்றேன். இயற்கை வளமுறு திருநாடேயம் இளமணி திருநாடு இலங்கை நாட்டின் தென்கிழக்கே மட்ட களப்பு விளங்கிடுதே. இலங்கையில நாங்க எந்த இடத்துக்கு போகாட்டியும் பரவாயில்ல, ஆனா மட்டக்களப்புக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். ஏன்னு சொல்லி சொன்னா நடுதமும் நெய்தலும் இணைந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு இயற்கையோடு அமைந்த இடம் என்றா அது மட்டக்களப்பு தான். மனசுல எப்போதுமே சலனப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு விடுமுறை வரைக்குள்ள நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வரும் என்று நிற்போம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மனசும் ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த இடத்துல கிராம சேவகராக ஒரு நல்ல எண்ணங்களோடும் சமூக பேரைகளோடும் இருக்கிறவர் தான் சாமி தம்பி. அந்த காலத்துல விதானியார்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சாமி தம்பிக்கும் கண்ணம்மாவுக்கும் 1872ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு தம்பி பிள்ளை என்ற திருநாமத்தை சூட்டுகின்றார்கள். இன்று நாங்கள் சுவாமி விபுலானந்தர் என்று அழைக்கப்படும் அந்த மகான் அந்த பெயருடன் வாழ்ந்து வந்தார். ஒரு குழந்தை வளர்ந்து வருகின்ற சூழல் அந்த குழந்தையுடைய மனதை எவ்வாறு எடுத்து செல்லும் என்பதற்கு உதாரணமாக தம்பி பிள்ளையுடைய ஆரம்பகால செயற்பாடுகள் வியப்பை தந்ததாக இருந்தது. ஒரு குழந்தைக்கு துறை சார்ந்த திறமை இருப்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் இந்த தம்பி பிள்ளையிடம் பல்துறை சார்ந்த திறமை இருப்பதாக பெற்றோர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தனர். கண்ணனொத்த வண்ணனாம் கையில் வந்த எண்ணமா எங்கள் குலம் வாழ்த்தவே ஏற்றம்பல காணுவாய். கண்ணனொத்த வண்ணனாம் கையில் வந்த எண்ணமாம். எல்லாருமே தங்களோட குழந்தைய கண்ணனை போலதான் நினைச்சு கொஞ்சாங்க. அதே போலதான் சாமி தம்பியின் கண்ணம்மாவும் தங்களோட குழந்தையும் கண்ணனை போல நினைச்சு கொஞ்சி வளர்த்து வராங்க. வரும்போது அந்த குழந்தைக்கு வருத்தம் ஒன்று வருகின்றது. அப்ப எல்லாம் வருத்தம் என்று சொல்லி சொன்னா முதல்ல கோயிலுக்கு தான் எடுத்து செல்லுவாங்க. மிகுந்த முருக பக்தியான சாமி தம்பி வேகமாக கதிர்காமத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற. என்ன கந்தா, உன்னுடைய பக்தனால எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை தர வேணுமா கந்தா? பாவி என்று நீயே தள்ளினாள், பாவி என்று நீயே தள்ளினாள், பால் வேறு கதியேதையா, பால் வேறு கதியேதையா. என்ன கந்தா, உன்னுடைய பக்தனால் எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை தர வேணுமா கந்தா? எனக்கு கெஞ்சி கெஞ்சி வழிபட்ட. சட்டன்னு பார்த்தா உடம்பெல்லாம் புல்லரிச்ச போல ஒரு மாற்றம். பிள்ளைய பாக்குறார், கந்தனை பாக்குறார், பிள்ளைய பாக்குறார், கந்தனை பாக்குறார். நீலமயில் மீது வந்த கந்தனவன் நீல என்ன, நீலமயில் மீது வந்த கந்தனவன் நீல என்ன. ஓ நொடியில் நோயுமின்றி ஓடி விளையாடும் பிள்ளை,
ஓர் நொடியில் நோயுமின்றி ஓடி விளையாடும் பிள்ளை. எல்லா ஞானமுடைய குழந்தைக்கு கண்ணனுடைய அருளும் கிடைச்சிட்டு இனி சும்மா இருப்பானா? ஊரில் நல்ல ஆசிரியராக இந்த நல்லரத்தினம் ஆசிரியர்கிட்டையும் மேட தொடக்கியாச்சு. அப்பா வேலைக்கு போற நேரம் எல்லாம் அப்பா நான் பள்ளிக்கூடம் போகணுமான்னு அடம் பிடிச்சு கொண்டு இருப்பான். அப்பா வர வழி இல்லாம சின்ன வயசுலயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துட்டார். ஒரு நாள் கூட அவருக்கு எடுத்து படி என்று சொன்னது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய முதல் கல்வியை கல்முனை மெதடிஸ்ட் மிஷன் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொண்டு வருகிறது. அங்க நல்ல ஆசிரியராக நல்லரத்தினம் ஆசிரியர் வசந்தராச பிள்ளை ஆகியோர்கிட்ட படிச்சு கொள்கிறார். அதற்கு பிறகு மட்டக்களப்பு அச்மைக்கல் கல்லூரியில 1906ஆம் ஆண்டு ஜூனியர் பரீட்சையிலும் 1909ஆம் ஆண்டு சீனியர் பரீட்சையிலும் மிகச் சிறந்த முறையில் சித்தியடைந்து கொண்டிருந்தார். இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த போது இவர் பெரிய ஒரு இழப்பை சந்திக்கின்றார். தன் வாழ்நாளிலேயே எதையெல்லாம் அடைந்த ஒரு சாதித்த அடைவு மட்டத்தை அடைகின்ற போது இதை பார்த்து ரசிக்க வேண்டும் நாங்கள் நினைப்பதெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களைத்தான். அவர் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் தாயாரை இழந்து கொள்கின்றார். நீயே கதி என்று நம்பினேன் தாயவளே, நீயே கதி என்று நம்பினேன் தாயவளே, உன்னுடைய பாலனை மன்னித்திடு. நீயே கதி என்று நம்பினேன் தாயவளே. தாயினுடைய இழப்பின் பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றார். சொந்த ஊரிலேயே கத்தோலிக்க கமிஷன் பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கொழும்பு அரசு ஆசிரியர் கலாசாலைக்கு பயிற்சி பெறுவதற்காக செல்கின்றார். பயிற்சி காலங்களில் தனது முழுமையான ஈடுபாட்டை காட்டியவராக ஒரு துறையின் மீது சிறந்த விற்பனராக திகழ்ந்தார். அதன் பின்பு தமிழை பற்றோடு கற்று தேடுகின்றார். தமிழாய்ந்த பண்டிதரவரே, தமிழ் மொழியோடு இலக்கியம் சேர்த்து தமிழாய்ந்த பண்டிதரவரே. ராமகிருஷ்ண மடத்தில் இருந்த காலபாதையெல்லாம் அவருடைய இன்பாழ்க்கை விடுத்து துறவியாக இருப்பதில் அவருடைய எண்ணம் பங்கிருந்தது. அப்ப 1924ஆம் ஆண்டு சித்திரை மாதம் பூரணை தினத்தன்று சுவாமி சிவானந்தரால் ஞான உபதேசம் பெற்று விபுலானந்தர் சுவாமி விபுலானந்தர் ஞானம் சூட்ட பெற்றார். விபுலானந்தர் சுவாமி விபுலானந்தர் ஞானம் சூட்ட பெற்றார். தமிழ் மீது தீராத காதல் கொண்ட இவர் மதுரை தமிழ் சங்க பண்டிதர் ஆகின்றார். அதன் பின்பு லண்டன் டிஎஸ்சி பட்டதாரியாக ஆகின்றார். அவருடைய புலமை கண்டு மாணிப்பா இந்து கல்லூரிக்கு இவரை தலைமை பதவிக்கு நியமிக்கின்றார். அதன் பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தமிழ்துறை பேராசிரியர் ஆகின்றார். அதன் பின்பு இவருடைய பல்கலைக்கழகத்தில் சென்று எனக்கு நீங்கள் வரையறைகள் போட தேவையில்லை, நான் எப்ப வருவேன் எப்ப போவேன் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார். தான் காலையில் வந்தால் பயிற்சி காலையில் வந்தால் தன்னுடைய சேவையில் நிறைவடைய மட்டும் அந்த பல்கலைக்கழகத்தை சூழ உள்ள மாணவர்களுக்கு தான் படிப்பித்துக் கொண்டு இருப்பேன் என்றார். இவ்வாறு தமிழ்துறை பேராசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்த இவர் 1947ஆம் ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி இறைவதம் அடைந்தார். அதன் பின்பு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்து அஞ்சினார்க்கு சதமரணம் அஞ்சாத நெஞ்சத்தாடவருக்கு ஒரு மரணம் அவன் நிமிசை பிறந்தோர் துஞ்ச வரன்றதிந்திருந்தும் சாதலுக்கு நடுங்கு துன்மதி மூடரை கண்டால் புன்னகை செய்பவன் யான். இவ்வாறு ஜூலியஸ் சீசனுடைய நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்ததுண்டு. இவ்வாறு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக தமிழ்துறை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்த இவர் 1947ஆம் ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி இறைபதம் அடைகின்றார். இவர் இறைபதம் அடைந்த நாள் தமிழ் மொழி பாடசாலைகளில் தமிழ் மட்ட தேசிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இவருடைய இறப்பு தமிழ் தாயவர் இவருக்கு செய்யும் நன்றி உபகாரமாகும். வாழ்க தமிழ், வளர்க விபுலானந்தர் புகழ். என்றும் வாழ்கவே அவர் தொண்டு வாழ்கவே,
என்றும் வாழ்கவே, அவள் தொண்டு வாழ்கவே. நன்றி, வணக்கம்.